நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தால் திருச்சிக்கு போகிறோம். திருச்சிக்கு போய்ட்டு ஒரு 5 மணி நேரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வேளாங்கண்ணியில் போய் இறங்கலாம். இப்போ நம்ம அன்ரிசரில் தான் போகிறோம். அன்ரிசரில் இருக்கக்கூடிய மக்களையும் ஒரு 2 செகண்ட் தெரியும். மக்கள்லாம் அங்கே எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, இதுதான் அன்ரிசலருடைய மக்களுடைய நிலைமை. வேளாங்கண்ணி வந்தாச்சு. தமிழ் வாழ்க. இந்த இவன் தான் நம்ம ஸ்பான்சர். மூத்தங்கனி ரொம்ப கூச்ச சுபம் உள்ளவன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து வேளாங்கண்ணியோட பேக் சைட். ரொம்ப மார்னிங்கே வந்ததுனால கடை ஒன்றுமே ஓப்பன் ஆகலை. இன்னும் ஒரு 8-9 மணி போல் வந்தாச்சுன்னா எல்லாமே ஓப்பன் ஆகிரும். ஏன்னா இப்போ மணி ஒரு 6 மணி தான் ஆச்சு. டீ கடையை தவிர எதுவுமே ஓப்பனில். அதுமாதிரி ஆள் நடமாட்டமும் பெருசாக இல்லை. நான் மேலே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரோடை பிடிச்சி நம்ம நடந்துட்டு இருந்தேன்ல, அதுக்கு மேலேயே லொக்கேஷன் போட்டிருக்கான் பாருங்கள். வேளாங்கண்ணி தேவாலயம், அரிய நாட்டு தெரு அப்படின்ட்டு கடற்கரை போனாலும் சரி, எங்கே எல்லாமே வந்து அதிலே கொடுத்துருக்கான். எங்கெங்கன்னு நீங்கள் அதை பார்த்தே போய்க்கலாம். காலையில் வந்து 2-3 கடை தான் திறந்துருக்கு. இது அக்கா கடை, அக்கா மோர். எவ்வளோக்கா மோர்? எவ்வளோக்கான்னு? 1 லிட்டரு 30 ரூபாயா? 2 லிட்டரு 50 ரூபா. இது 1 லிட்டரு 30 ரூபா. 2 லிட்டரு இந்த பெரிய பாட்டிலு 50 ரூபா. சரிக்கா, வரும்போது வாங்குகிறேன். ஸோ ஃபைனலாக நம்ம ரூம் வந்தாச்சு. ரூம் வந்து ப்ரைஸ் கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பார்ப்போம். ப்ரைஸு பட்ஜெட்டை பார்த்துட்டு தான் முடிவு பண்ண போகிறோம். இங்கே ஸ்டே பண்ணணுமா இல்லை வேறு எங்கேயும் போகணுமான்னு. வாங்க நீங்களும் பாருங்கள் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ப்ரைஸ் எவ்வளோண்ணா? ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோண்ணா? ஏசி 2500. நான் ஏசி வேண்டாண்ணா. இல்லைண்ணா வேண்டாம். பார்த்தீங்களா, எங்கள் பட்ஜெட்டே 2000 ரூபா தான். அண்ணன் ரூம் மட்டுமே 2500 சொல்கிறாரு. இப்போ அண்ணன் ஃபைனலாக வந்து 500 பண்ணி தரேன்னு கூப்பிட்டு போகிறாரு. பார்ப்போம், ரூமையும் பார்ப்போம் எப்படி பெஸ்ட்டாக இருக்குமான்னு பார்த்து. நல்லா இருந்தால் நம்ம அங்கேயே தங்கிக்கலாம். வாங்க பார்ப்போம், ரேட்டை பார்ப்போம். ரேட்டை பார்த்துட்டு ரூமை நல்லா இருந்தால் பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக ரூம் வந்தாச்சு. இப்போ ரூமில் பார்ப்போம் வாங்க அப்படின்னு. கொஞ்சம் வழிவிடு. ஃபைனலாக நம்ம இந்த ரூம் நம்ம ஓகே தான். இப்போ நம்ம ரூம் எடுத்தாச்சு. இனி வந்து சோப்பு, எண்ணெய், பேஸ்ட் எல்லாமே வாங்க போகிறோம். ரூம் சர்ப்ரைஸ்லாம் இல்லை. ரூம் பார்த்தாச்சு இல்லை, ரூம் பார்த்தாச்சுண்ணா. பார்த்தீங்களா, ஏன்னா நீங்கள் வந்து வேளாங்கண்ணி வந்தால் ரூம் தேடி பண்ண அவசியமே இல்லை. கரெக்டாக வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டில் இறங்கின உடனே குறைஞ்ச ஒரு 5-10 பேருக்கு மேலே ஓடி வந்துடுவாங்க. உங்களுக்கு ரூம் வேணுமா? 500 வேணுமா? 1000 வேணுமா? 2000 வேணும். இப்போ நாங்கள் பார்த்துருக்க வந்து ரூம் வந்து 500 ரூபா. உங்களுக்கு இதோட கம்மியாக வேணும்னா நீங்கள் வந்து அவுட்டரில் தான் பார்க்கணும். சாப்பிட வந்துருக்கோம். ஏன்னா நேற்று நைட்டு நம்ம சாப்பிடவே இல்லை. இல்லைக்கா, வேறு எதுவும் வேண்டாம். ரூம் ஓகே தான். நம்ம நினச்சதோட நல்லா தான் இருக்குது. ஃபேனும் நல்லா ஓடுது. இப்போ நான் நினச்சேன் சரி 500 ரூபா, எல்லா இடமும் வந்து 2000 ரூபா 2500 சொல்லுவாங்க. இப்போ 500 வாங்கும்போது ரூம் எப்படி தான் இருக்குன்னு நினச்சி தான் வந்தேன். பார்க்க நல்லா இருந்து. ஃபேன் பார்க்கும்போது சரி ஒரு வேளை சும்மா தான் ஃபேனில் இருக்க மாதிரி இருக்கும், ஓடாதுன்னு நினச்சேன். ஃபேன் ஓடுது. அப்புறம் டிவிலாம் இருக்குது. எல்லாமே நல்லா தான் ஓடுது. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே தான், நல்லா தான் இருக்குது. சாப்பிடலாம். கிளம்பியாச்சு. இப்போ மணி வந்து 11 மணி. நம்ம இனி கோயிலை பார்ப்போம். கோயில் அப்புறம் அங்கே என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கோ எல்லாமே நம்ம நேராக பார்க்கலாம். நம்ம காலையில் வரும்போது ஒரு கூட்டம் கூட இல்லை. இப்போ பாருங்கள், எல்லா கடையுமே ஓப்பன் ஆகிட்டு. இல்லை நீங்கள் பார்க்குற இடம் என்னென்னா, இது வந்து காலத்து 6 மணிக்கு வந்து தோசை போட்டு தொடங்கிடுவாங்க. நீங்கள் காலத்து வந்தீங்கன்னா இங்கே தோசை சாப்பிட்லாம். இப்போ மணி வந்து மதியம் 11 மணி. காலத்தை ஸ்டார்ட் பண்ணது இவங்க மட்டும் கிடையாது. இந்த எண்டோரை இருக்குல்ல, நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ நிறைய பேர் எல்லாமே முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. காலையில் வரும்போது யாருமே இல்லை. ஏதோ 1-2 பேர் மட்டும் நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர். பரவாயில்ல, காலத்தை பார்த்தோடையும் பரவாயில்ல. ரொம்ப கூட்டம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து திருவிழா டைம் வேறு இல்லைல்ல. பரவாயில்ல, ஓகே தான். இது வந்து பூக்கடை. நீங்கள் கோயிலுக்கு வந்து பூ வாங்கிட்டு போனால் அங்கேருந்து வாங்கிட்டு போயிடலாம். எல்லா கடையுமே இருக்குது. கோயில் வாங்கிட்டு போட்டு இது அதுமாதிரி. இங்கே பாருங்கள், வாசல்லே வந்து நிற்கிறாங்க பூ வச்சுட்டு. இங்கே ரூமுக்கு வந்து நின்னாங்கல்ல, ரூம் வேணுமான்னு அந்தமாரி இங்கே வந்து பூவெல்லாம் கையில் வச்சுட்டே வந்து நிற்கிறாங்க. எல்லா கடையிலையுமே பூ, தேங்காய்,
மெழுகுத்திரி. இந்த மெழுகுத்திரிலாம் என்னத்துக்குன்னா அந்த கோயிலில் வந்து ஏதாவது காணிக்கை ஏதாவது வேண்டியிருப்பாங்க, அதேமாதிரி ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிருப்பாங்க. இதை நம்ம கோயிலுக்கு போனால் காணிக்கைலாம் கொடுப்போம், இல்லை பைசாலாம் கொடுப்போம். அதேமாரி இங்கே தேங்காய், மெழுகுத்திரி, பூ நிறைய இருக்குது. தாலியெல்லாம் வச்சுருக்காங்க. வாங்க வேண்டுதல் வச்சுருக்காங்க வந்து இங்கேருந்து வாங்குவாங்க, இல்லைன்னா வெளியிலேருந்து கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அங்கே கோயிலில் கொடுத்து அவங்க வேண்டுதல் வந்து நிறைவேற்றுவாங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே எல்லாமே வந்து பாசி மாலைனா நமக்கு யூஸ் பண்ணுறது தான். பாருங்கள் வாங்க அப்படியே உள்ள கோயில் உள்ள போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு நம்ம வெளில சுற்றி பார்க்கலாம். இப்போ இங்கே தான் நம்ம வந்து செருப்பு வந்து வைக்க போகிறோம். இப்போ வெளியிலலாம் போட்டால் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இங்கெல்லாம் வந்து ஃப்ரீ டோக்கன் தான், பைசா கொடுக்கணும்லாம் வேண்டாம். இப்படி ஒரு பை தருவாங்க. இந்த பைக்குள்ளே நம்ம போட்டு ஒரு நம்பர் சொல்லுவாங்க, அந்த நம்பரை வந்து சொல்லி எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இது எங்கே இருக்குன்னா நேராக கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. அதனால் வெளியிலலாம் போட்டு செருப்பெல்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க. கோயிலுக்குள்ளே போவோம் எடுக்க முடியுமான்னு தெரில. நம்ம பாட்டுக்கு நேராக என்ன பண்ணிட்டேன்னா கோயிலுக்குள்ளே அப்படி போயிட்டோம், ஃபோனை கொண்டு வீடியோ எடுக்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து செக்யூரிட்டி வாடி வந்தார், தம்பி இங்கெல்லாம் வந்து கேமரா வீடியோ எடுக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னால் கையிலே போர்ட்டில் எழுதி போட்டிருக்காங்க, இங்கே வந்து யாருமே வீடியோ எடுக்கக்கூடாது, கேமரா இந்த மொபைல் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதை கவனியாக உள்ளே போயிட்டேன். ஒரு அரை மணி நேரம் உள்ளே இருந்தேன். பீஸ்ஃபுல்லாக அப்படியே அழகாக இருந்து. இன்னொரு விஷயம் என்னென்னா கிறிஸ்டின்ஸ் மக்கள் மட்டும் கிடையாது, முஸ்லீமாக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், நான் வந்து எல்லா மத மக்களையுமே இங்கே பார்த்தேன். யாருக்குமே எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. இங்கே உள்ள மக்கள் நல்லா தான் இருக்குது. நீங்கள் வந்து வெக்கேஷனுக்கு கூட கோயிலுக்கெலாம் முன்னே அங்கே வரலாம். ஆகஸ்ட் 29 வந்து திருவிழா தொடங்கும். செப்டம்பர் 8 மாதாம்மாவோட பிறந்தநாள் அன்னைக்கு வந்து திருவிழா முடியும். இதுதான் வருஷம் நடக்குது. அன்னைக்கெலாம் வந்து இங்கெல்லாம் வரவே முடியாது. கூட்டம்னா செம கூட்டமாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் கிடையாது, வெளிநாட்டு மக்கள் நிறைய மக்கள் வருவாங்க. அப்போ அங்கே உள்ள மக்கள்லாம் வரவானால அவங்களுக்குலாம் புரியும்னு சொல்லிட்டு நிறைய மொழியில் வந்து இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க. அதுவும் இந்த கோயிலில் வந்து ஒரு சிறப்பு. ஆனால் இங்கேருந்து மேலே போக கோயிலோட வியூ சூப்பராக இருக்குது. நீங்கள் வரும்போது மறக்காமல் அந்த வியூவை பாருங்கள். அப்படியே நேராக பார்த்து நடந்துட்டு போகாமல் மேலே என்னென்ன இருக்குது கரெக்டாக வியூஸ் எல்லா இடமே கிளியராக பாருங்கள். நல்லா இருக்குது. கீழேருந்து பார்க்கும்போது நல்ல வெயில் வேறையா, நேராக பார்க்கும்போது வெயில் வந்து நேராக கண்ணில் அடிக்குது. இப்படி மேலே பார்க்கும்போது ரொம்ப கிட்ட போகிற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. மேலே பாட்டெலாம் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இங்கேயும் உள்ள மொபைல் வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. சரி பார்க்கலாம் வாங்க. நம்ம கண்டிப்பாக இங்கேயும் அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம அதனால் வெளியில் செருப்பை கலத்தி போட்டுட்டு கொஞ்ச நேரம் உள்ளே உட்காந்துட்டு நம்ம வெளியில் அடுத்து பார்க்க போகலாம். நல்லா இருக்குது. இங்கேருந்து மேலேருந்து பார்த்தாச்சுன்னா வந்து எல்லாமே கவர் ஆகுது. எல்லா இடத்தையும் நீங்கள் வந்து மேலேருந்தே பார்த்துக்கலாம். நம்முடைய தேவைகளை நிறைவு செய்கின்றமையாக கடவுளுடைய விருப்பத்திற்காக குறைகளுக்காக மனவர்களுக்கு இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்களா, இதுதான் வந்து முதல்ல வந்து கெட்டின கோயில். இதுக்கு வந்து பெரிய வரலாறு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அந்த நடுவில் மண் இருக்குது. இப்போ 2 சைடு வந்து நம்ம நடக்க போட்டிருக்காங்க. அந்த மண் எதுக்குன்னா வந்து நிறைய வேண்டுதல் பண்ணியிருப்பாங்க. இப்போ யாருக்கா நோய் வந்திருக்கும், அது மாதிரி ஏதாவது ஒன்று நினச்சிருப்பாங்க. அப்போ அதை நடந்தேன்னா நான் வந்து வேண்டுதல் பண்ணோன்னா என்ன வேண்டுதல்னால் இங்கேருந்தே முட்டு போட்டுட்டு அந்த கடைசி அந்த முடியுதில்ல அது வரைக்குமே அவங்க முட்டு போட்டு தான் போவாங்களாம். இது இங்கே வர வழியில் ஃப்ரீயாக தண்ணி வச்சுருப்பாங்க, தேவைப்பட்டால் குடிச்சிக்கலாம். இது அற்புதம் என்னென்னா மாலுமிகள் வந்து கடலில் தான் வந்துட்டுருக்காங்க. வரும்போது ஒரு பெரிய கடல் சீற்றம் வந்து என்னாச்சுன்னா அவங்களால கடலில் வந்து அங்கே கப்பலை வந்து கட்டுப்படுத்தவே முடியலை. அப்போ அவங்க வந்து மாதாமாவுக்கு ப்ரேயர் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து எங்கள் எல்லாருமே காப்பாற்றிட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து இது வந்து நாங்கள் ஒரு பெரிய கோயில் வந்து நாங்கள் உங்களுக்கு கட்டி தரோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதே மாதிரி மாதாமா வந்து அவங்கள காப்பாற்றி கரெக்டாக எங்கே கரை ஊற்றுறாங்கன்னா வேளாங்கண்ணி தான் கரை ஊற்றுறாங்க. கரை ஊற்றிங்க நேராக வரும்போது பார்த்தீங்கன்னா சின்னதாட்டு ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது. உள்ளே வந்து பார்த்தாங்கன்னா உள்ள மாதாமா இருக்காங்க. அப்போ அந்த ஊர் மக்களெல்லாம் கூப்பிட்டு அவங்க விஷயம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் நினச்சிருந்தோம், அதனால் வந்து இதில் வந்து கோயில் பெருசாக எழுப்பி தர போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்படி எழுப்பப்பட்ட கோயில் தான். ஆனால் ஒரு கோயில் தெரியுதுல்ல, பழைய கோயில். இதுதான் பழசு. அங்கே நம்ம முதல்ல ஒன்று பார்த்தோம் பேக்கில், அது வந்து இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. இது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்கிட்ட சொன்னாங்க. அதாவது தான் நான் இது எல்லாமே சொல்கிறேன். ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுவாங்க. ஒருவேளை நான் இங்கே இருக்கும்போது நடந்தாங்கன்னா அது வந்து உங்களுக்கு வீடியோவாக நான் வந்து காணிக்கிறேன். சுற்றி எல்லா இடமே கோயிலெலாம் கட்டி வச்சுருக்காங்க. இங்கே ஃப்ரெண்டு இருக்கட்டும், பேக்காக இருக்கட்டும், 4 சைடில் நீங்கள் எங்கே பார்த்தாலுமே வந்து கோயில் பார்க்கலாம். அது ஒரு அழகாக தான் இருக்குது. இதுதான் வந்து மார்னிங் ஸ்டார் சர்ச், விடியற்காலை விண்மீன் ஆலயம். இதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது தான். நீங்கள் வந்து இங்கே வரும்போது கண்டிப்பாக உள்ளே போயிட்டு வாங்க.
டிசைனிங்லாம் பாருங்கள், சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லா சர்ச்சுமே வந்து சூப்பராக வந்து கட்டியிருக்காங்க. அந்த பில்லராக இருக்கட்டும், மேலே இருக்கிற பெல்ட்டாக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயமும் பார்த்து இந்த சிற்பம்லாம் செதுக்குவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் கட்டியிருக்காங்க. அப்படியே ஒரு வழியாக நடந்து கோயிலுக்கிட்ட வந்தாச்சு. இனி இங்கே என்னென்னலாம் இருக்குதுன்னு தெரில. நம்ம என்னென்ன இருக்கோ எல்லாமே நம்ம வந்து முழுசாக பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவங்க இருக்குது. ஏன்னா உலகத்தில் வந்து எவ்வளோ பெண்கள் இருக்காங்க, அதில் வந்து மாதாம்மாவை தான் வந்து கடவுள் அவதாரமாக வந்து வரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் அங்கே ஒருத்தவங்களை கேட்டேன். அவங்க தான் சொன்னாங்க இப்படின்னு. இப்போ இதில் என்ன எழுதியிருக்கேன்னா, இதுதான் வந்து மாதா குளம். ஒரு பையனுக்கு வந்து இந்த பால்கார ஒரு பையனுக்கு வந்து அம்மா வந்து காட்சி அளித்தாங்கல்ல, அந்த இடம் தான் அந்த இடம் தான் அந்த இடம். அதுக்கு அடையாளமாட்டு தான் அந்த குளத்தை வந்து இதில் கட்டியிருக்காங்க. இதில் வந்து தண்ணீர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு தெரில. ரொம்ப உள்ளே வந்து ஃபுல்லாகவே க்ளோஸாக இருக்குது. இங்கே உள்ளே வந்து மொபைல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் வெளியிலேயே நம்ம போட்டிருக்கு பார்த்தீங்களா. மாதாம்மா வந்து 16 நூற்றாண்டில் தான் அந்த பால்கார சிறுவன் வந்து காட்சி அளிச்சிருக்காங்க. அப்போனா 16 நூற்றாண்டில் இந்த கோயில் வந்து கட்டியிருக்காங்க. அப்போ அதனால தானே 16 நூற்றாண்டுன்னு போட்டிருக்காங்க. அது வந்து இந்த கல்வெட்டில் வந்து கிளியராக போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம அங்கே ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அதே தான் இங்கேயும் இருக்குது சொன்னாங்க. ஏன்னா உண்மையாட்டே அது ஓப்பன் பண்ணுவாங்களாம் என்ன தெரில. ஆனால் இப்போ ஒருத்தவங்கள்ட்ட கேட்டேன், அவங்க சொன்னாங்க இப்போதைக்கு க்ளோஸில் வச்சுருக்காங்க அப்படின்னு. இதில் இருக்கக்கூடிய புனித நீரோட இது என்னென்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து உடம்பு முடியாமல் இருக்கும், உடம்புல புண்ணாக இருக்கட்டும், நிறையா நோய் முடியாமல் இருக்கவங்க வந்து இந்த நீரை வந்து குடித்தாலே வந்து நோயெல்லாம் பேரன்னு சொல்கிறாங்க. குடித்தாலுமே வந்து நோயெல்லாம் பேருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மாதாங்குளம் பக்கத்துலேயே வந்து நம்ம கோயிலில் நான் பார்த்துருப்போம்ல, இந்த வேண்டுதல் வந்துலாம் கட்டுவாங்க, அந்த கயிறுலாம் கட்டுவாங்க, தொட்டிலாம் கட்டுவாங்க. அந்த மாதிரி வந்து இங்கேயும் நான் எங்கேயுமே பார்த்த கிடையாது. இந்த மாதிரி கிறிஸ்டின் கோயிலில் வந்து நான் எங்கேயுமே பார்த்த கிடையாது. ஆனால் இது வந்து எனக்கு பார்க்க வந்து புதுசாக இருக்குது. எல்லா இடமும் வந்து இந்த மஞ்சள் கயிறு வச்சு கட்டி தொட்டில் மாதிரி கட்டியிருக்காங்க துணியில். நிறைய சிலுவைகள்லாம் வாங்கி போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து வேண்டுதலுக்காக போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மாதாங்குளம் பக்கத்துலேயே வந்து இந்த சுருபங்கள், ஜபமாலை, நம்ம அந்த கோயிலில் உள்ள நம்ம புனித பொருட்கள், பைபிளாக இருக்கட்டும், ஏதோ வாங்கினா கூட பக்கத்துலேயே வந்து ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் அங்கேயே போய் வாங்கிக்கலாம். ஒரு மெழுகுவர்த்தியோட திரி வந்து 5 ரூபா, ஒரு மெழுகுவர்த்தி திரி மொத்த பண்டலோட விலை வந்து 50 ரூபா. பைக்கில் வந்தால் கூட இங்கே வந்து எல்லாமே பார்க்கிங் வசதி எல்லாமே ஃப்ரீ தான். ஏன்னா நான் இங்கே பார்த்த வரைக்கும் என்னென்னா எல்லாமே இருக்குங்க. பார்க்கிங்காக இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும், என்னென்ன ஒரு மனுஷனுக்கு வந்து பேசிக்காக எல்லாமே தேவைப்படுதோ எல்லாமே வந்து அவங்க ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது ரெண்டல் பைக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே வந்து கூட நம்ம மேலே ஷாப்பை வேறு காணிக்கிறேன். அம்மா மென்ஸ்வேர் இருக்குது, அதுக்கு கீழே தான் வந்து ஓலா பைக்லாம் போட்டிருக்காங்க ரெண்டல் பைக்ஸ்னு. நீங்கள் இங்கே வந்து பைக்கை கூட ரெண்டல் எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கலாம். மொத்தமே இவ்வளோ தான். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நான் அதையும் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.